கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலையும் சரி ஸ்டார்டிங்கில் சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவரை பார்க்கவே மிகப்பெரிய ஒரு கம்பீரமாக இருக்கும். ஆனால் அவரோட கடைசி காலகட்டத்தில் அப்படியே அதற்கு நேர்மாறாக இருந்தார். அதற்கு முக்கியமான ரீசன் அவர் கூடவே இருந்தவங்க அவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சது தான். விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் சினிமாவில் இருக்கும் போது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவங்க எல்லாத்தையுமே வளர்த்து விட்டுருந்தார். அவங்க எல்லாமே இன்றைக்கி சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீமான் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாய்ப்பே இல்லாமல் இருந்தார். அவருக்கு அவரோட தவசி படத்தில் வசனம் எழுதும் வாய்ப்பை வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. சினிமாவில் டைரக்டரும் ஆகியிருந்தார். ஆனால் அதே சீமான் அவர்கள் அந்த நன்றியே இல்லாமல் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு குடிகாரர் அப்படின்னு ஏகப்பட்ட மேடைகளில் தாக்கி பேசியிருந்தார். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் மனசில் வச்சுக்கவே கிடையாது. இதே போல் வடிவேலு அவர்கள் சினிமாவில் வளர்ந்து வந்ததுக்கு முக்கியமான ரீசன் கேப்டன் அவர்கள் தான். அவரை பல படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் வளர்த்து விட்டுருந்தார். ஆனால் அதே வடிவேலு வளர்ந்ததுக்கப்புறம் அரசியலுக்காக இவரை தாக்கி பேசியிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் கேப்டன் அவர்கள் ரொம்ப மனசுடைஞ்சு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எந்த கட்சி கூடயுமே கூட்டணி இல்லை அப்படின்னு அசுர வளர்ச்சியாக அவரோட கட்சி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு டைமில் கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் ஒரு பிரபல கட்சியோட அவர் கூட்டணி வச்சுருந்தார். நல்லபடியாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நேரத்தில் இவர் நம்பி இருந்த ஒரு சில அமைச்சர்கள், அந்த பிரபல கட்சியோட அமைச்சர்கள் இவருக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை மோசமாக போக மிக முக்கிய ஒரு காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவர் நம்பிக்கையை இழந்து அவரோட உடலும் மோசமா மாறி இருக்கு. சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி விஜயகாந்த் சாரால் ஆதாயம் அடைஞ்சவர்கள் ஏகப்பட்ட பேர். ஆனா அவங்க எல்லாமே செஞ்ச நம்பிக்கை துரோகம் தான் கம்பீரமா இருந்த ஒரு மனுஷனை, சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷனை அப்படியே படுக்க போட்டுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு பொய்யுமே கிடையாது. விஜயகாந்த் சார் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவரோட லைஃபை மட்டும் பார்த்துட்டு இருந்திருந்தாருனா, இல்லை செல்ஃபிஷாக இருந்திருந்தாருனா கண்டிப்பாக அவர் வேற மாதிரி இருந்திருப்பாரு. எல்லாரையும் நம்பி எல்லாரையும் உதவி, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.